நாளை போகி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் கிராம பொதுமக்கள் காஞ்சிபுரம் காய்கறி சந்தையில் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். மேலும் காய்கறி விலையில் எவ்வித பெரிய மாற்றமும் இல்லை என்பதால் பூஜையில் வைக்க பூசணிக்காய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, அவரை, மஞ்சள் கொத்து உள்ளிட்டவைகளை வாங்கி செல்ல பெண்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் கிராமப்புற மளிகை கடை வியாபாரிகளும் தங்களுக்கு தேவையான பொருட்களை அதிக அளவில் கொள்முதல் செய்து வருகின்றனர். இதனால் மிலிட்டரி சாலையில் அவ்வப்போது போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் இயங்கி வரும் அதிக வட்டி வசூல் செய்யும் ஸ்ரீராம் நிதி நிறுவனத்தை தடை செய்ய கோரி அகில இந்திய தொழிற்சங்கங்கள் மைய கவுன்சில் சார்பாக மாநில துணைத் தலைவர் கே. இளையராஜா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பைபாஸ் திடலில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வாகனத்தின் உரிமையாளருக்கு எவ்வித தகவலும் கொடுக்காமல் ஸ்ரீராம் நிதி நிறுவன ஊழியர்கள் தங்களது இருசக்கர வாகனத்தை திருடி செல்வதாக தொழிற்சங்க துணைத் தலைவர் இளையராஜா குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக அரசு ஸ்ரீராம் பைனான்ஸ் நிதி நிறுவனத்தை முற்றிலுமாக தமிழகத்தில் தடை செய்ய வேண்டும் என்று கண்டன கோஷங்கள் எழுப்பினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த கொங்கணாபுரத்தில் வாரச்சந்தையானது சனிக்கிழமை தோறும் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற வாரச்சந்தையில் பொங்கல் பண்டிகை எதிரொலியாக ஆடுகளின் விலை அதிகரித்து வழக்கத்தை விட ஆடுகள் வரத்து அதிகமாக காணப்பட்டது. செம்மறியாடு, வெள்ளாடு உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆடுகள் 5,000 முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையானது. மேலும் ஆடுகளின் விலை உயர்வு ஒருபுறம் இருந்தாலும் காணுமாட்டு பொங்கலை முன்னிட்டு விற்பனை சற்று குறைவாகவே நடைபெற்றதாகவும் வியாபாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வி நகர் ஓம் பழனி பாத யாத்திரை அன்னதான குழு பக்தர்கள் சார்பாக 20ஆம் ஆண்டு பழனி யாத்திரை செல்கின்றனர். இதனை முன்னிட்டு ராசிபுரம் வி நகர் 2 அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிக்கும் உற்சவ மூர்த்திக்கும் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெற்றது. தொடர்ந்து ராசிபுரம் ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலிலிருந்து விநாயகர், முருகன், வள்ளி தெய்வானை சிறப்பு அலங்காரங்கள் செய்து பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் இந்த சுவாமி திருவீதி உலாவில் செண்டை மேளங்கள் முழங்க முருக பக்தர்கள் காவடி எடுத்து ஆடி ராசிபுரம் முக்கிய வீதி வழியாக ஊர்வலமாக சென்று ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலில் சென்றடைந்தனர். பொங்கல் பண்டிகை கொண்டாட தென் மாவட்டங்களுக்கு செல்வோர் மற்றும் பணி முடிந்து வீடுகளுக்கு திரும்பவும் என அனைத்து தரப்பு மக்களும் ஒரே நேரத்தில் அனைத்து வாகனங்களும் செல்வதால் சிங்கப்பெருமாள் கோவில் முதல் மறைமலை நகர் வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. அதிக அளவில் இருசக்கர வாகனத்திலும் கார்களிலும் பயணிப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதாலும் அதே சமயம் கனரக வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் என அனைத்தும் ஒரே நேரத்தில் பயணிப்பதால் அனைத்து வாகனங்களும் ஊர்ந்து செல்வதால் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கடலூர் அடுத்த வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரின் சொந்த தொகுதியான குறிஞ்சிப்பாடி பகுதிக்குட்பட்ட அரசு பெரியாங்குப்பம் ஊராட்சியில் சாலை வசதி இல்லாமல் செம்மண் சாலை அமைத்து குண்டும் குழியுமாக சேற்றில் வாகனங்கள் வரும்பொழுது அதிக விபத்துகள் நடைபெற்று வருவதாகவும், மின் வசதி இல்லாமல் இரவில் குற்ற சம்பவங்கள் நிகழ்வதாகவும் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஊராட்சி மன்ற துணைத் தலைவி சுபஸ்ரீ செம்மண் சாலையில் சேற்றில் மண்டியிட்டு யாசகம் வேண்டி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கடந்த சில நாட்களாக நிலவும் கடும் பனிப்பொழிவால் சந்தைக்கு பூக்கள் வரத்து அடியோடு சரிந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்று நடைபெற்ற ஆண்டிப்பட்டி பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அந்த வகையில் மல்லிகை பூ கிலோ ரூபாய் 2,000க்கும், பிச்சிப்பூ, முல்லைப்பூ, கனகாம்பரம் ஆகியவை கிலோ 2,000 ரூபாய்க்கும் ஏலம் போனது.
இதேபோன்று இதர பூக்களான செவ்வந்தி, கோழிக்கொண்டை, பன்னீர் ரோஜா போன்ற பூக்களின் விலையும் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் பூக்களின் விலை அதிகரித்து காணப்பட்டாலும் கடும் பனியால் பூக்கள் செடியிலேயே கருகி வருவதால் பூ விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். புதுச்சேரி அரசு தொடர்ந்து மின் கட்டணத்தை உயர்த்துவதை நிறுத்த வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் காரைக்காலில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாவட்ட தலைவர் அப்துல் ரகுமான் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சுல்தான் கவுஸ் கண்டன உரையாற்றினார். மேலும் இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுச்சேரி மின்துறையை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேருந்து நிலையம் பின்பகுதியில் வாரந்தோறும் நடைபெறும் மாட்டு சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வழக்கத்திற்கு மாறாக அதிக மாடுகள் 2 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இவ்வாறான புகழ்பெற்ற மாட்டு சந்தையில் முறையாக கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் மாடுகளை வாகனங்களிலிருந்து ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் சாய்வு தளம் அமைத்து தர வேண்டும் என்றும், சந்தைக்கு வருபவர்களின் இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி களவு போவது தொடர்கதையாக உள்ள நிலையில் பாதுகாப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விற்பனையாளர்கள் முன்வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலம் நடைபெற்றது. ஏலத்திற்கு 32 வகை எண்ணெய் குழித்திறன் கொண்ட 2088 கிலோ கொப்பரையை 16 விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்தனர். இதில் 2088 கிலோ கொப்பரை 1,60,078 ரூபாய்க்கு விற்பனையானது. மேலும் இன்றைய ஏலத்தில் 2 ரூபாய் விலை உயர்ந்து விற்பனையானது. இதனைத் தொடர்ந்து இந்த மையத்தில் அனைத்து விவசாய விளைபொருட்களையும் இருப்பு வைப்பதற்கான வசதிகளும், இருப்பு வைக்கப்படும் விளைபொருட்களுக்கு கடன் உதவிகளும் வழங்கப்படுகிறது. இதனை விவசாயிகள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள புனித அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 1990ஆம் ஆண்டு படித்த மாணவ மாணவிகளின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவ மாணவியர் தங்களுக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு புடவை, வேஷ்டி, சட்டை, இனிப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை பொங்கல் சீதனமாக கொடுத்து பொங்கலை கொண்டாடினர். மேலும் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள செய்து கண்டு ரசித்து மகிழ்ச்சி அடைந்தனர். கரூர் மாவட்டம் பரணி பார்க் பள்ளி குழுமம் சார்பில் சமத்துவ பொங்கல் வைத்து பாரம்பரிய நடனம், விளையாட்டுப் போட்டிகளுடன் பள்ளி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரியமான உரியடி, கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி ஊக்கப்படுத்தினர். வேலூர் மாவட்டம் வேலூர் டோல்கேட் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் புதிய நீதி கட்சியின் சார்பில் பொங்கல் விழாவானது புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் தலைமையில் நடந்தது. இதில் மக்களுக்கு வேட்டி சேலைகள் மற்றும் இலவச சலவை பெட்டி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடைகள், பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சத்துவாச்சாரி சூசையப்பர் தேவாலயத்திற்கு ரூபாய் 1,00,000 காசோலையும் ஏசி சண்முகம் வழங்கினார். இவ்விழாவில் கட்சி நிர்வாகிகள் கராத்தே ரமேஷ், இந்திரநாத் உள்ளிட்டோரும் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் திமிரி ஒன்றியத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது.
ஒன்றிய குழு தலைவர் அசோக் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் வண்ணக்கோலங்களிட்டு பொங்கல் பானைகள் வைத்து பொங்கல் செய்து மற்றும் அதனை சுற்றி கும்மி பாடல் பாடி விமர்சையாக பொங்கல் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் உட்பட பலர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள் பங்கேற்ற பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் அரசு அலுவலர்கள் ஒன்று கூடி மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என்று கூறி வழிபாடு நடத்தினர். பின்னர் நடைபெற்ற உரியடி போட்டியில் கடலூர் கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் மற்றும் வட்டாட்சியர்கள், மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உரியடித்து மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து மியூசிக்கல் சேர், கயிறு இழுக்கும் போட்டி, பின்னர் பாரம்பரிய கிராமிய கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் கருங்குழி பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் அந்தோனி ஜோசப் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் ஒன்று சேர்ந்து புதுப்பானையில் பொங்கலிட்டு ஒன்று கூடி கும்மியடித்து தைத்திருநாளை வரவேற்றனர். இதில் உழவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாணவர்கள் உழவர்கள் போல் வேடமிட்டு கையில் கலப்பைகளை ஏந்தியவாறு பாடல்களுக்கு நடனமாடியது அனைவரையும் வெகுவாக ஈர்த்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ரெங்கசமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட நாச்சியார்புரம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் கடந்த ஒரு மாதமாக சரிவர குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் குடிநீர் கிடைக்காமல் அல்லாடி வந்தனர். மேலும் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம், ஒன்றிய அதிகாரிகளிடமும் பலமுறை புகார் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த நாச்சியார்புரம் பொதுமக்கள் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் நாச்சியார்புரம் கிராமத்தில் உடனடியாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த மறியல் போராட்டத்தால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழர்களின் பண்டிகைகளில் ஒன்றான பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு தொடர்ந்து 5 நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் வசித்து வருபவர்கள் திருச்சி, மதுரை, சேலம், ஈரோடு, கோவை, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யும் ஊழியர்கள் என லட்சக்கணக்கான பொதுமக்கள் சொந்த ஊரில் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்றனர். இதனால் உளுந்தூர்பேட்டை சுங்கசாவடிக்கு வந்தால் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் சுங்கசாவடி பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக விபத்து ஏற்படாமல் இருக்கவும், அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் விழிப்புணர்வு வாகனம், மாரத்தான் போட்டி மற்றும் 2 சக்கர வாகனங்கள் பேரணி ஆகிய 3 நிகழ்வுகள் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் சரையூர், சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. போட்டியின் போது மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜகோபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் கல்லூரி முதல்வர் நனதம் அவர்கள் தலைமையில் ஒவ்வொரு துறை பேராசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தி சிறப்பாக கொண்டாடினர்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓங்கூர் சுங்கசாவடியில் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பொங்கல் விடுமுறைக்காக செல்லும் வாகனங்கள் ஆமை வேகத்தில் சென்றதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றது. இதனால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதேபோல் ஹைதராபாத்திலிருந்து ஈரோட்டிற்கு பென்சில் மரங்களை ஏற்றி சென்ற லாரியிலிருந்து திண்டிவனம் அடுத்த சாரம் லைஃபை அருகே மரங்கள் சரிந்ததால் அப்பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டது. அங்கிருந்த மரங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றி வருகின்றனர். போக்குவரத்து நெரிசலை போலீசார் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்தது. சுவாமிநாதன் துணைவேந்தராக இருந்தபோது ஒரு வாரம் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்பட்டது. ஆனால் நடப்பு ஆண்டில் முதன்முறையாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் பொங்கல் விழா நடத்தப்படவில்லை. பொங்கல் விழா நடக்கும் என்று எதிர்பார்த்து பாரம்பரிய உடை அணிந்து வந்த மாணவ மாணவியருக்கு இது பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு சர்ச்சைகள் நீடித்து வருகிறது. இதன் காரணமாக பொங்கல் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்றாலும் அதே வேளையில் பல்கலைக்கழக வளாகத்தில் விவேகானந்தர் பிறந்தநாள் விழா துணைவேந்தர் ஜெகநாதன் தலைமையில் நடத்தப்பட்டுள்ளது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ரவணசமுத்திரம் ஊராட்சியில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடும் வகையில் ஊராட்சி அலுவலக வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் பொங்கல் பானையில் புத்தரிசியிட்டு ரவணசமுத்திர ஊராட்சி தலைவர் உசேன் துவக்கி வைத்தார். அப்போது பொங்கல் பானையில் சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் அனைத்து மதத்தினரும் புத்தரிசியிட்டனர். இந்த விழாவில் துணைத் தலைவர் ராமலட்சுமி மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த படூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக காஞ்சிபுரம் MP செல்வம், திருப்போரூர் MLA SS பாலாஜி ஆகியோர் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி முகாமினை துவக்கி வைத்தனர். இந்த முகாமில் மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று அவற்றிற்கு தீர்வு காணும் வகையில் தமிழக அரசு மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு திட்ட முகாமை அமைத்துள்ளது. ஒவ்வொரு மையங்களிலும் துறை சார்ந்த அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றனர். சில மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. முகாமில் சமூக ஆர்வலரும் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் நிறுவனருமான சுதாகர், திமுக மாவட்ட பொறுப்பாளர் அன்பு சிறியன், ஒன்றிய செயலாளர்கள், வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.